ஸோ ஹாய் காய் சொன்னா நாங்கள் மித்ரன் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைட்டில் தமிழில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் போயா பாஸ் அது கூட சேர்த்து, அதாவது அக்டோபர் செப்டம்பர் இந்த 2 மந்தோட போயா பாஸும் பார்க்க போகிறோம். அப்புறம் டுடேட் அப்டேட்டு. ஸோ இன்னைக்கான ஈவெண்ட் என்ன, ஸோ அதாவது டுடே நாளைக்கு என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்றதையும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வர்றது என்னோட கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லைக் போடுங்க முக்கியமாக. ஸோ அதே நேரத்தில் கமெண்டை போடுங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்டை மட்டும் போட்டுவிட்டு போங்க. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதே நேரத்தில் எனக்கு ஸ்குவாடு கிடையாது. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சொன்னேன் நீங்கள் யாராச்சும் என்னோட விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூஐடி கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் யூஐடியும், நிறைய பேர் யூஐடி கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட பேர் ஐடி நேம் என்னன்னு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்காண்டி உங்களோட யூஐடியும் நேமையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்கள்ட்ட இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது ஹிந்திக்காரனா தமிழா என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ உங்கள் பேர் உங்கள் யூஐடி ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துருப்போங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ இதுதான் வந்து என்ன மந்த்துங்க, ஸோ அதாவது இந்த மந்த் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இது வந்து அக்டோபர் மந்தோட போயா பாஸ். இதான் அந்த அக்கா பண்டல். ஸோ அக்கா பண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையா செதுக்கி வச்சிருக்கானுங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாம் ஒர்த்துலனா கூட அந்த டாப்பு செம்மையா இருக்குது, ஒர்த்தா இருக்கு ஷர்ட்டு. ஸோ அது கூட இந்த போயா பாஸ்லாம் நம்மளுக்கு கன் ஸ்கின் வந்து எக்ஸமைட் தான் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் போடு, ஒரு ஓகேவான பவர் தான். ஸோ அதே நேரத்தில் ஒரு மட்டமான ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதையும் வந்து வாங்கி பாக்கெட்டில் போடலான்னு பார்த்தா இது ஃப்ரீ கிடையாதான், டாப் அப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானா, அதாவது போயா பாஸ் போடுறவங்களுக்கு. ஸோ அடுத்து ஒரு பேனர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 20வது லெவலுக்கு ஒரு பேனர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு கார் ஸ்கின்னு. ஸோ அப்படியே இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, ஸோ லெவல் 30க்கு ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ லெவல் லெவல் 40க்கு ஸோ நம்மளுக்கு ஒரு கிரெனேடுக்கான ஸ்கின் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ வெடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மேகம் அங்கெல்லாம் வந்து சூப்பராக தாங்க இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் ஓரளவு இருக்கு. ஸோ அடுத்து ஒரு அவதாரு லெவல் 50, அது கூட வந்து அன்லாக் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸமைட்டுக்கான ஸ்கின்னு பெர்மனண்டா கொடுத்துருவாங்க. ஸோ லெவல் 60க்கு பேராசூட் கொடுக்குறாங்க. மேகமா போய்கிட்டு இருந்ததுல இப்போ எதுக்கு சூரியன் வந்தாப்லன்னு தெரிலன்ற மாதிரி தான் இருக்கு இதை பார்க்கும் போது. ஸோ அடுத்து வந்து லெவல் 70க்கு ஒரு ஹெட்டு தராங்க. ஸோ போயா பாஸ் போடுறவங்களுக்கு கீழே ஒரு அது என்ன போல என்ன இலவிடா இது பேக் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா இது என்ன பேக்கே மிதக்குதுங்க மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ லெவல் 80 இது என்னது ஸ்கேட் போர்டாங்க. ஸோ லெவல் 80க்கு வந்து ஸ்கேட் போர்டு. ஸோ நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ லெவல் 90 ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இழுத்தோன்னா அப்படியே வெயில் அடிச்சு கீழெல்லாம் புல்லு முளைச்சிருதான், நம்புற மாதிரி கம்பி கட்டுறாங்களா. ஸோ என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்கங்க அப்படின்ற மாதிரி இந்த அமௌண்ட் ஒர்த்தா இருக்கு. ஸோ இந்த பண்டலுக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். ஸோ லெவல் 100க்கு இந்த பண்டல் ஒன்று கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் இந்த பண்டல் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவு நார்மலா ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஆக ஓகம்லாம் கிடையாதுங்க இந்த பண்டல். ஸோ மொத்தமா அந்த போயா பாஸுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். ஸோ ஏன்னா எல்லா ஐட்டம்ஸும் ஒருத்தா இருக்கு, அந்த பண்டல் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கிற மாதிரி தெரியல. அது கூட வந்து 90°C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடிலாம் ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த போயா பாஸ்ல வரக்கூடிய ஆல் ரிவார்ட்ஸ். ஸோ இது ஆகஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் செப்டம்பர், அதுக்கடுத்து அக்டோபர் மந்த் வர போற போயா பாஸ் தான் இது. ஸோ அதுக்கடுத்து நம்ம சேனல் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அக்டோபர் மந்தோட போயா பாஸ் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஆமாம், அக்டோபர் மந்தோட போயா பாஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்தோட போயா பாஸ் வந்து பார்க்க போகிறோம். சும்மா கொடூரமாக செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல்லாக ஸ்குவாட் கிடையாது. யாராச்சும் மறுபடியும் ஏன்டா சொல்றேன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க, இடையில வந்து கேட்குறீங்க. ஸோ ஸ்குவாடு தேவைப்படுது. என்னோட யூஐடியை சொல்கிறேன், மறக்காமல் ரிக்வஸ்ட் கொடுங்க. அதே நேரத்தில் உங்கள் யூஐடி நேமையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து
நம்ம நெக்ஸ்ட் மந்தோட போயா பாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட போயா பாஸ் வந்து இந்த மம்மி. ஸோ இதை வந்து கவர் பண்ணி தான் விடுறாங்க. அக்கா பண்டல் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆக ஓகோன்னு தான் இருக்குது. ஸோ நீயா குட்டி மாதிரி இருக்குதுங்க, பூனைக்குட்டி மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க போல. ஸோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஆக ஓகோன்னு இல்லை. ஸோ ஓரளவு இருக்குது. ஸோ இந்த அடுத்து அதாவது நெக்ஸ்ட் மந்த் கன்ஸ்கின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார் 98 போல. ஸோ ஆமா கார் 98 தான் நினைக்கிறேன். ஸோ லெவல் 10க்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷர்ட்டா டிஷர்ட்டா ஜர்கினோ ஏதோ ஒன்று கருமம் கொடுக்குறானுங்க. வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிருங்க கிருட்டுன்னு. ஸோ அதுக்கடுத்து லெவல் 20க்கு போனோம் அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின்னும் ஒரு பேனரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் ஓரளவு பார்க்க நல்லா இருக்கு, ஃபயர் எரியிற மாதிரி. ஸோ லெவல் 30க்கு போனோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லூட் பாக்ஸ், அதாவது குள்ளநரி இருக்காப்ல, குள்ளநரி ஓடிடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ லெவல் 40க்கு 40 பார்த்தாச்சு. 40க்கு வந்து ஒரு கொடூரமான பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சோட்டா பீம்ல வர தம்யான்னு ஒருத்தர் இருப்பான் வில்லனு. ஸோ அவர் மாதிரியே இருக்காப்புல எனக்கு இதை பார்க்கும் போது. ஸோ லெவல் 50க்கு வந்து கார் 90 ஸ்கின்னு பெர்மனன்ட்டு, மேலே ஒரு அவதாருங்க. ஸோ அவதாரு ஃப்ரீ. கார் 90 ஸ்கின் வந்து நீங்கள் பாயா பாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் லெவல் 60க்கு ஒரு செத்து போன ட்ரௌசரு. இந்த ட்ரௌசர்லாம் இருக்கிற ட்ரௌசரே இங்கே போட முடியல, இதுல இந்த ட்ரௌசரை வேற எடுத்து வச்சு என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெவல் 70க்கு ஒரு கிரெனேடுக்கான ஸ்கின்னு. ஏன்னா அந்த கிரெனேடை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இது லுக்கை பார்க்கும் போதே ஒரு மாஸ்க் ஒன்று தராங்களாம். இந்த கன்றாவி பிடிச்ச மாஸ்கெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ எனிமி பார்த்து பயந்து ஓடாம இருந்தா சரிதான். இந்த கிரெனேடு வந்து போயா 2021 ஏதோ ஒரு போயா டே ஈவெண்ட் வந்துச்சு, அதுல வந்து கிரெனேடு மாதிரியே இருக்கு. அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ லெவல் 80க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு ஒன்று வந்து தராங்க. ஸோ நல்லா இல்லை, அந்த ஸ்கேட் போர்டு அளவுக்கு இது நல்லா இல்லைங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ லெவல் 90க்கு ஒரு க்ளோவால், அதாவது ஒரு தரமான ஒரு க்ளோவால் வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமா ஒரு க்ளோவால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 90ங்க, லெவல் 90க்கு சிறப்பா வந்து செஞ்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த தடவை என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஓரளவு டீசெண்டான க்ளோவால கொடுத்துருக்கானுங்க. ஸோ மட்டமான க்ளோவால்லாம் போன தடவை கொடுத்தானுங்க. என்ன சொல்றது, பரவாயில்ல திருந்திட்டான்டா கண்ணாக்காரன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன அந்த நெருப்புலாம் எஃபெக்ட் எரியிற மாதிரி கொடுத்துருந்தா போடுறவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, கொடுத்ததே பெருசு. கேட்டா இருப்பால் அடிச்சிட போறாங்க கருணாகரன். லெவல் 100 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த பண்டலு. என்ன ப்ரோ சொல்றேன், இந்த பண்டல் நல்லாவா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. இந்த ஷர்ட்டும் அந்த ஹெட்டு வேற மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐட்டம்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, ஆனா இந்த பண்டல் வந்து ஒர்த்தா இருக்கு. போன இதுல நம்ம பார்த்த ஐட்டம்ஸ்லாம் ஒர்த்தா இருந்துச்சு, ஆனா பண்டல் ஒர்த்தா இல்லை. ஸோ இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் ப்ரோ கொடுப்ப அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8.5 ரேட்டிங் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாவே இருக்கு. ஸோ இந்த போயா பாஸ்க்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த போயா பாஸ்க்கும் நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, அது என்ன காரணங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டு நாளைக்கு நம்ம பெயின் வரப்போறாரு இல்லையா. ஸோ பெயின் நம்மளுக்கு வலியை கொடுக்கறதுக்குனே, தலைவலியை கொடுக்கறதுக்குனே இப்போ வரப்போறாப்புலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதினால நாளைக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தலைவலியோட வரப்போறாப்புல. பெயின் பண்டல் சட்டையை கிழிச்சிட்டு நானும் சண்டைக்கு நிப்பேன்டா, அதாவது நருட்டோட சண்டை போட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாப்புல போல. என்னத்துல வேற சட்டை என்ன, அக்காட்சுக்கிக்கே லீடரு, நீ ஒரு நல்ல சட்டையா போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபயர் ஸ்டைல், ஃபயர் பால் ஜுட்ஸு எமோட்டோ இதுல நம்மளுக்கு வந்து விட போறாங்க. எதுக்குடா சம்மந்தமே இல்லாம விடுறீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. ஃபயர் ஸ்டைல் ஜிப்ஸ் வந்து உச்சியா கிளான சேர்ந்து நீங்க போடுவாங்க, இவருக்கு ஏன்டா கொடுத்து வச்சிருக்கீங்க, ஏன்டா போங்கன்னா நீங்களாம் கிட்டு உங்க கேமு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாலி இவங்க மாதராவோட தான் விடணும். எதுக்கு வந்து பெயினோட விடுறானுங்கன்னு தெரியல. ஏன்னா இதுல இருக்கிறது மாதராவும் அஷிராமாவும். ஸோ இது எதுக்கு இந்த கருமத்தை போய் இதுல விட்டு தொலைகிறாங்கன்னு தெரியல. அதாவது குழப்பி அடிக்கன்னு முடிவு பண்ணிட்டான், எப்படி குழப்பி அடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து டுடேட் அப்டேட்டா இந்த ஒரு ஈவெண்ட்டு நாளைக்கு வந்து வரப்போகுது. யாராச்சும் ஸ்பின் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்க, நான்லாம் பெயினோட வெறித்தனமான ரசிகர் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க தலையெழுத்து எடுத்துருங்க. எவ்வளவு டைமண்ட் செலவாகுதுன்ற வீடியோவை எனக்கு இந்த வீடியோல வந்து சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை இதுடன் முடித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட்ல நம்ம கேம் பிளே ஓட விட்டுருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்குலாம் ஆகலாம் இருக்காது, ஓரளவு நார்மலா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
ஓரளவு நார்மலா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக் கொள்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாடா பாய். லவ் யூ கைஸ். ஸோ தம்ப்நெயில் எடிட்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ பை கைஸ். லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன்.